செழிம்பு. ஆமா செழிப்பு உள்ள நாடு எந்த நாடு தெரியுமா? ஆனை கட்டி போரடிக்கும் அழகு திருநாடு என்று சொன்னார். மாநகரத்தில் இந்த இலத்தூர் மாநகரத்திலே பாலப்ப தேவரையா, புத்தாலிங்க தேவரையா, அருணாசல தேவரையா, ஆதித்யப்ப தேவரையா, ஐயம்பெருமாள் தேவருமாக அப்படி ஒன்று கூடி இலத்தூர் மாநகரத்திலே மரவர் குலத்திலே பிறந்தவர்கள், மரவர் முகத்திலே உதித்தவர்கள். அப்பேற்பட்ட 1000 வீட்டு மரவர்களுக்கும் அதிபதியாகவே ஆண்டு வந்தார்கள். இந்த 5 பேர்களும் ஆண்டு வரக்கூடிய நாளையிலே இவர்கள் ஒரு
தேவரே வாங்க. நாம உத்தரபாரம் ஏற்ற வேண்டும். உத்தரபாரம் ஏற்றணும்னா உக்கரபாரத்துக்கு ஏற்ற இடம் எங்க இருக்கு? இந்த உத்தரபாரம் வேணுமே. ஆனா உத்தரபாரத்துக்கு ஏற்ற இடம் உக்கரபாரம் வேணும்னு சொன்னா எங்க போகலாம் தெரியுமா? இந்த மாட்டு வண்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரு கூட்டு வண்டி. ஆமா, கூட்டு வண்டி. ஆமா, ஒரு மாதிரி உள்ள வீட்டுல மாட்டு வண்டின்னு சொல்லுவாங்க பாத்தியா? அந்த மாட்டு வண்டிக்கு ரெண்டு பக்கமும் தட்டி வச்சு அடைச்சு எங்கேயும் போனோம்னா அதுல 4 சாக்க தூக்கி மேல போட்டு அந்த வண்டியில உட்கார்ந்து தான் போவாங்க. அப்போ அந்த இயற்கை காற்றானது அவங்க மேல பட்டதுன்னு சொன்னா உடல்ல ஒரு தீங்கு, ஒரு நோய் நொடிகள் எதுவுமே இல்லாம செஞ்சரிப்பா அந்த காலம் வாழ்ந்திருக்காங்க, ஆரோக்கியமா வாழ்ந்திருக்காங்க. ஆமா, இந்த காலம் என்ன வந்திருக்கு? 5 லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபாய்க்கு வண்டி எடுத்தாலும் ஏசி இல்லாம வண்டி ஓட்ட முடியும். ஏசி இல்லாம வண்டி ஓட்ட மாட்டேங்க. என்ன செய்ய முடியும்? எனக்கு ஏசி போட்டா தான் முடியும், உனக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமா, இப்ப நம்ம சாவிய இங்க இருந்துகிட்டு சுவிட்ச பட்டனை தான் அமுக்கணும். பெட்ரோல் எல்லாம் போட வேண்டாம். சரி, ஆமா, ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டி காரு இப்ப வந்துருக்கு. அப்ப அந்த காலம் நடந்து போயிருக்காங்க, மாட்டு வண்டியில போயிருக்காங்க. ஒரு வீடு கட்டுனா உத்தரம் போட்டுதான் வீடு கட்டுவாங்க. உத்தரம் போட்டு வீடு கட்டுவாங்க, கட்டை குத்தி தாமியா வீடு கட்டுவாங்க. கார வீடுன்னு சொன்னா கட்டை குத்தி கட்டுறதுதான் கார வீடு. கட்டை குத்தும் போது அந்த கட்டைக்கு ஊடால ஒரு பெரிய உத்தரத்தை போடுவாங்க. பெரிய ஒரு உத்தரம் போடுவாங்க. ஏமனா அது ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு, அந்த வீட்டுக்கு ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு. அந்த காலம் அப்படி கட்டியிருக்காங்க. இந்த காலத்துல எல்லா வீடும் ஒரே செண்டிங், ஒரு காங்கிரட் போட்டாலும் காத்தாடி போட்டாலும் அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியுதா? இருக்க முடியுமா? இருந்தாலும் நிம்மதியா உறக்க வருமா? அந்த காலம் 4 சுவர குளமண்ணு வச்சு கட்டி நல்ல கிடுகு வச்சு மேஞ்சி அதுல புல்ல அறுத்து கொண்டாந்து போட்டு அந்த வீட்டுக்குள்ள சாணிய போட்டு மொழிவி மண்பானையில விரவெடுப்புல சோத்த பொங்கி அம்மிய வச்சு அரைச்சு அந்த குழம்பு மண்பானையில வச்சு சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டுட்டு காடு கரையில வேலையை பார்த்துட்டு நல்ல ஒரு கூடம் வெந்நிய வச்சு குறுக்கல ஊத்தி அப்போ இந்த சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு பாய் வேண்டாம், ஆமா நம்ம உடுத்திருக்க துண்டு, அதாவது உடுத்திருக்க சேலை முண்டி சேலை எடுத்து இப்படி உதறி விரிச்சு கைக்கு தலைய வச்சு படுத்தா உறக்கம் எப்படி வருமுங்க? அது எங்க பெரியாத்தா டக்கர் அதுல உள்ள உறக்கம் என்னன்னு தெரியும். இந்த காலம் எங்க பார்த்தாலும் ஒரே டைல்ஸ், இன்னொன்னு என்னமோ வந்திருக்க மார்பிள் கிரைனட், இதெல்லாம் படுத்தா கால் என்ன செய்யுது? இழுத்துக்கிட்டு போயிடும். அதனால அது அந்த காலம், இது இந்த காலம். காலம் கலிகாலம் ஆகி போச்சு, கம்ப்யூட்டர் காலம் வந்தாச்சு. லேசா வெக்க அடிச்சா இவ கூட உறங்க மாட்டேக்கா. என்ன செய்ய முடியும்? நான் உணர்த்திக்கிட்டு வரேன். என்ன செய்ய? அதான் காலம் கலிகாலம் ஆகி போச்சு. அப்படி இருக்கும் இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று பரிசுகளை அள்ளித்தந்த செல்வ சீமான்கள் யார் என்று கேட்டார். லேட்டு பாலப்பத்தேவர், பாலப்பத்தேவர் அவர்களுடைய அருந்தவ செல்வா, தளவாய் பாண்டியன் அண்ணார் அவருடைய அருந்தவ செல்விகள் தனலட்சுமி அவர்களும் சஞ்சிதா பவி அவர்களும் பாடும் நாமளுக்கு ஆச பாசங்களோடு 201 லட்சங்களை கொண்டு வந்து தங்கத்திரு தரத்தினாலே நாமளுக்கு 2 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவருடைய குடும்பம், வழி, வம்சம், உற்றார் பெற்றார் உறவினர்கள் செய்து வருகின்ற தொழில்கள் எல்லாம் மேலும் மேலும் உயர்வு பெற்று என் தலவாய் மாட சுவாமியுடைய அருளால என்ன விதமாக வாழ வேண்டும் தெரியுமா? பன்னோட Oh
நீ கேட்காமலே அண்ணாச்சி நமக்கு 200 தந்துருவோம், நீ என்ன கேட்கறாங்கன்னு சென்றதோரிடமல் நம்மளித்து ஐயா பாலப்பத்தே வருமாக அருணாசலத்தே வரும் ஐயம் பெருமாத்தே வரும் ஆதித்யப்பத்தே வருமாக அண்ணன் தம்பிகள் ஒன்று கூடி உக்கர பாரம் ஏற்றுவதற்காக எங்கே வருகிறார் தெரியுமா? எலத்தோறும் ஆந்தனை கடந்து எலத்தோறும் ஆந்தனை கடந்து வண்டி மாட்டம் போட்டு வண்டி மாடு ஊட்டி கொண்டு கட்டுச்சோரை கட்டிடுவாங்க. ஆமாண்ணே, புளியோதரை போட்டு எள்ளு துவையில அரைச்சு அன்னைக்கு பார்சல் போட்டு அதை கட்டிக்கிட்டு தான் எங்கேயும் வெளியூர் போவாங்க. போற இடத்துல அப்படி ஒரு நல்ல நிழல் பார்த்து ஒரு ஆச்சாங்கிற குளத்தாங்கரையா பார்த்து அப்படி உட்கார்ந்து களைப்பாரி இலைப்பாரி சாப்பிட்டு போறது பழக்கம். ஆமா, ஏமனா அந்த கடைகள் எல்லாம் கிடையாது பாத்தியா? ஒரு கடை இருக்கும், ஒரு ஊருக்கு ஒரு கடை தான் இருக்கும். அந்த ஒரு கடையும் எங்க இருக்குன்னு தெரியாது, அந்த அளவுல இருக்கும். ஆனா இப்பதான் முக்குக்கு முக்கு சாப்பிட மாட்டேங்க. வண்டி வருதுன்னு சொன்ன என்ன சொல்றாங்க? வண்டி வருதுன்னு பார்த்த உடனே இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க, அங்க போவாதுங்க, இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுதாங்க. ஆமா, இப்ப எங்க பார்த்தாலும் ஒரு அடிக்கு ஒரு கடை, ஒரு ஜானுக்கு ஒரு கடை, ஒரு முளத்துக்கு ஒரு கடை. என்ன செய்ய முடியும்? உங்க அண்ணன் செம்மைய அண்ணன் டீ கடைன்னா ஜம்முன்னு இருக்குங்க. அதனால அப்படி கட்டுச்சோறு கட்டி கொண்டு அந்த இடத்தோடு மாந்தனை கடந்து வண்டி மாற பத்தி கொண்டு
ஆடுங்குளம் கோமரம். யார் கோமரம்? யார் கோமரம்? தலவாய் மாடன். தலவாய் மாட சுவாமி ஆடுங்குளம். ஆடுங்குள கோமரம். ஆமா. பேச்சியம்மாளுடைய ஆடுங்குள கோமரம். கோமரம். ஆமா, எங்க பெரியாத்தா பேச்சியம்மா, எங்க அண்ணாச்சி தலவாய் மாடசாமி. தலவாய் மாடசாமி. ஆமா. ஆடுங்குளம் கோமரம் ஆகிய அருமை அண்ணா, அதாவது மாடசுவாமி தேவர், அதற்கு அப்பாலே அருமை பிரியம்மா ராமாத்தாள், அவளுடைய அருந்தவ செல்வம் நம்ம அண்ணாச்சி பேச்சிமுத்து தேவர் அண்ணார் அவர்களும், பி ராதிகா அண்ணார் அவர்களும், பி கார்த்திகா அண்ணார் அவர்களும், அதுக்கு அப்பாலே பிரணேஸ்வரி அவர்களும் ராமாத்தாள் அவர்களும் வந்து பாடும் நாமளுக்கு 151 லட்சம். 151 லட்சம். நீ 50 ரூபாய் அண்ணன் கிட்ட கேட்டு புடிங்கிட்ட. அது நான் ஸ்பெஷலா உனக்கு ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க. அப்ப தனியா கொடுக்கணும் சொல்றாரு. அப்ப நம்ம தம்பி கரெக்ட் ஏத்துக்கு வந்துட்டாரு. நம்ம தம்பி பூசாரி தம்பி வந்தாச்சு. ஆமா, அப்படியாக 151 லட்சங்களை நமக்கு 1.5 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அது மட்டும் காணாதென்று பலவித மலர்களையும் கொண்டு வந்து பவுசுடனே ஆரமாக கட்டி பூமாலையை பொன்மாலையாகவும் மலர் மாலையை மாணிக்க மாலையாகவும் நமக்கு பொன் மாலையை அணிவித்துள்ளார்கள். அவருடைய குடும்பம் வம்சமெல்லாம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் என்ன விதமாக வாழ வேண்டும் தெரியுமா? வாழே வேணும் சாமி. ஊருக்கு பேரு முதல்ல புதுக்கிராமம். இப்பதான் கந்தசாமியாபுரம். நான் வளர்ந்த முக்கால்வாசி நான் வளர்ந்ததே அந்த கந்தசாமியாபுரத்தான். எங்க அப்பா யாருக்குமே தண்ணி வச்சினாரு. ஓ காவலாளி. நான் வளர்ந்ததே முக்கால்வாசி அங்கதாமியா. அதனால ஆசை பாசங்களோடு நவநீத கிருஷ்ணன் என்ற அருமை அண்ணா கோவிந்தன் அண்ணார்கள் அவருடைய இல்லத்து அரசி அன்பு சகோதரி மயில் அம்மாள் அவர்களும், என் தங்கப்பாண்டியன் அவர்களும், என் விக்கி என்ற சுப்பிரமணியன் அண்ணார் அவர்களும் வந்து 101 லட்சங்களை 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளிக்கொண்டு, அது மட்டும் காணாதுன்னு சொல்லி அழகா ஒரு ரோஜாப்பூ மாலை, ரோஜாப்பூ மாலையை கொண்டு வந்து பொன் மாலையை புகழ் மாலையாகவும் மலர் மாலையை மாணிக்க மாலையாகவும் நமக்கு அணிவித்துள்ளார்கள். அவர்களுடைய குடும்ப வடிவம்சம் அப்படியாகவே சங்கரங்கோவிலமா நகரத்திலே வந்து அந்த சங்கர நயினாரையும் கோமதி அம்மாளையும் கண்டு சேவை செய்து முடித்து இலைப்பாரி தாம்பூலம் தாண்டரித்து அதிகாலையிலே எழுந்தரித்து
வண்டி மாடை கூட்டிக் கொண்டு அவர்கள் எங்கே வருகிறார் தெரியுமா? அழகபாண்டிய புறவழியா, அழகபாண்டிய புறவழியா, வண்டி மாடை கூட்டிக் கொண்டு கூட்டிக் கொண்டு எங்கே எங்கே இவங்க உக்கரபார ஏத்துறது எங்க ஏத்துறாங்க? தளவாய் மாடனுக்கு அப்புறமாக, அதாவது வடப்புறமாக. தளவாய் தெற்கு சைடுல இருக்காரு. இந்த உக்கரபார வடக்கு ஏத்துறாங்க கயத்தாறு மாநகரத்தில். கயத்தாறு மாநகரத்திலே உக்கரபார ஏற்றும் போது அப்பந்தான் பாக்குறார், இங்க 5 தேவமார்களும் எலத்தூர் மாநகரத்தில இருந்து இங்க உக்கரபார வேலை வந்திருக்காங்க. இவங்களோட நம்ம போனமே ஆனா நாம இவங்களிடத்திலே ஒரு நிலையங்களை பெற்று பாலோடும் பவுசோடும் நாம சிறப்பாக நம்மளுக்கு கொடை கொடுப்பார் அல்லவா? அதனாலே இவர்களுக்கு பொன்னாலே போவதற்கு இதுதான் சரியா உள்ள தருணம். இங்க இருந்தால் போதுமா? இங்க இருந்தால் போதுமா? போதாதல்லவா? இங்கே உள்ள மக்களுக்கு நம்ம வேண்டிய வரங்களை கொடுப்பது போல நாமல் இவர்கள் கூட போய் இவர்களுக்கு கேட்ட வரங்களை கொடுத்து சிறப்பாக கொள்வதற்கு வேண்டும் என்று அவர்கள் எப்படி வருகிறார் தெரியுமா? ஏற்றி கொண்டு
தாம்பூலம் தாண்டரித்து அமர்ந்திருக்க வண்டி மாடு கூட்டுதாங்க வண்டி மாடு நகர மாட்டேன் பின்னால யாரு வாரா எங்க அப்பன் தலவாய் மாடு வாராரு வருவது தலவாய் மாடு என்று அறிந்தார்களா இல்லை அல்லவா அப்ப அவங்க வண்டி மாடு கூட்டாது போகாமல் அவங்க மனசுல என்றாங்க என்ன காரணம் ஏன் வண்டி மாடு போக மாட்டேங்குது என்று ஒரு முட்டையை வாங்கி தலையை சுத்தி இருந்து போகலாமே என்று நினைக்கும் போது முட்டையை வாங்கி காவு கொடுத்துட்டா துறவமான வருவாரா பிறத்தாரு அவர் அப்படியே நின்றுவார் அதனால சொன்ன உடனே வண்டி லேசா நகர ஆரம்பித்தாரு அப்படி கேட்க உண்டான் வண்டி போயாச்சு வரும்போது நம்ம எங்க போனோம் வழியெல்லாம் சுத்தி மாத்தி நாம முக்குடல் வழியா தான் வரணும் என்று மனதில் எண்ணி முக்குடல் வழியா வந்தாதான் குத்தாலம் போய் அவருக்கு வர முடியும் குத்தாலம் போகணும் ஒத்தப்பனையம் கோயில் போகணும் அம்புட்டும் போனா தானே அவருங்க வரலாம் அதனாலே வழியை நாம மாற்றி உத்தரபாரத்தை ஏற்றி கொண்டு நாம செல்லவே என்று சொல்லி அவர் காலையத்து பாதை கூடி எப்படி வருகிறார் தெரியுமா பாளையம் கட்ட வழியாக பாளையம் கட்ட பாதையாக உத்தரபாரம் வருவதையா உத்தரபாரம் வருவதையா உத்தரபாரம் வருவதையா
கனகப்புல வலசையா? கனகப்புல வலசை இங்கதான் இருக்காரு. இன்னும் வர வேண்டாமா? வருது இங்க இருக்க. அப்படி சேர்மாதேவி விளக்கு வச்சு சேர்மாதேவி பாதையாக அவர் சங்கந்தர பாதை கூடி அவர் சந்தோஷமா வாரா சந்தோஷமா வாரே ஐயாவான தன்னவாய் விளையாடி வாரே விளையாடி வாரே பாலப்ப தேவன முத்தாலிங்க தேவ அருணாசல தேவ ஆதித்யப்ப தேவ ஐயம் பெருமாள் தேவ அஞ்சு பேரும் ஒன்று கூடி என்னடா வம்பா போச்சு. நம்ம வண்டி மாடு ஓடி வரும்போது பின்னாலே இப்படி ஒரு அவேச்சத்தை கேட்டு ஆனா ஆளா இல்லையே ஆளை காண்கலையே என்று மனமதை எண்ணிக்கொண்டு அவர் சங்கந்தர பாதை கூடி என்ன விதமாக வரா தெரியுமா? என்னை மனம் அந்த விளக்கு விட்டு அப்பாங்கோடம் வழியாக அப்படியா வாராவாரே இங்கே வாரா முக்குடல் பாதையாக முக்குடல் பாதையாக வாராத வண்டி மாறே வண்டி மாறா பத்தி மாறா முக்குடல் பாதையாக வண்டி மாற பத்தி கொண்டு அண்ணன் தம்பி 5 முக்குடல் பாதை கூடி உக்கர பாதத்தை ஏற்றிக்கொண்டு ஐயா பாலப்ப தேவரும் முத்தாலிங்க தேவரும் அருணாசல தேவருமாக ஆதித்யப்ப தேவருமாக எங்க அப்பன் ஐயம் பெருமாள் தேவராக அவர் எங்கே முக்குடல் தன்னதிலே வந்து இழைப்பாரி ஆற்றிலே குளித்து நீராடி பழையோடி வண்டி மாறி பற்றி கொண்டு அவர் என்ன வழியாக வருகிறார் தெரியுமா? அப்படி வண்டி மாற பற்றி கொண்டு இங்கே வாரா வண்டி மாறி முன்னடக்க பாலப்ப தேவரும் முத்தாலிங்க தேவரும் ஆதிசிவரே தேவரும் அருணாசல தேவரும் ஐயம் பெருமாள் தேவரும் புத்தல் போர் பாதையாக புத்தல் போர் பாதையாக மாறாத ஐந்து
கத்தாழம் பாறைக்கு திக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த வண்டி மாடு உத்தரபாறை ஏத்திக்கிட்டு நம்ம வாருமே, வரும்போது நம்ம குற்றாலம் போய் குற்றாலநாதரையும் வணங்கிட்டு அந்த உக்கரபாரத்தை நம்ம கொண்டு வந்தால் என்ன என்று மனதில் எண்ணிக்கொண்டு அப்படி பழைய குற்றாலம் வழியாக அவர் உத்தரபாரம் ஏற்றிக்கொண்டு பழைய குற்றாலம் வழியாக அவர் எங்கே எங்கே வராரா குற்றாலம் வந்தல்லவோ பாட்ட அறிவீர தீர்த்தமாறி மாட்டுடுவே குளிச்சு நீராடி போல வந்த பெற்றோர்களே கலைப்பாரி இறைப்பாரி பாட்டாரே தவை மாறாரா அங்கே ஒரு நிலையம் பின்னாலே வண்டி மாற பற்றி கொண்டு உக்கரபாரம் வண்டியது உக்கரபாரம் வண்டியது உரிமையோட உக்கரபாரம் அப்படி உரிமையோடு உத்தரபாரம் வண்டியது இங்கே இங்கே வருவதா குற்றாலங்களை கடந்து வாராரே வாராரே அண்ணன் தம்பி 6 பேரும் மணவர் கோலம் கண்டவர்கள் அம்சத்தில முடித்தவர்கள் வண்டி மாற பத்தி கொண்டு குற்றாலங்களை கடந்து குடியிருப்பு பாதை கூடி மேலகரம் நன்னகரம் அத்தனையும் தங்களித்து ஆனப்பால பாதை கூடி காசி விஸ்வநாதர் சேவை செய்து அவர் இங்கே எங்கே வாராரா ஐடி பாதை கூடி வடக்கு முகமாக உத்தரபாரம் வருவதையோ உத்தரபாரம் வரும்போது எனக்கு பிள்ளை வரிசையில அப்படியா வாடா வருகின்ற வேளையில ஒட்டப்பையா வாசல்களை கண்டு சேவை செய்து கட்டுடனே வாடா எலத்தோடுமான நகரத்திற்கு எலத்தோடுமான நகரத்திற்கு இன்பமுடன் வாடே அப்படியே வந்தல்லவோ அப்படி கயத்தாருமான் தன்னதிலே இருந்து முக்கூடல் பாதையாக இங்க வராங்க. எலத்தூர் மாநகரத்திற்கே வருகிறார். எலத்தூர் மாநகரத்திலே வந்து எலத்தூர் மாநகரத்திலே வந்து அப்படியே பார்த்தார். வண்டி மாடுகளை எல்லாம் அவங்க உக்கரபாறை ஏற்றி வண்டி அடிச்சு களைப்பாரி இளைப்பாரி வந்தார்கள் அல்லவா. அதனாலே களைப்பாரி இளைப்பாரி இருக்கும் இவர்கள் சற்று ஓய்வெடுத்து இந்த உக்கரபாரத்தை இறக்கலாமே அப்படின்னு இவர்கள் ஒன்று கூடி பேசி களைப்பாரி இளைப்பாற வேண்டும் என்று குளித்து தாம்பலம் தரித்து அப்படி பாலப்ப தேவரும் எங்க அப்பன் அரணா குத்தாலிங்க தேவரும் அருணாசல தேவரும் ஆதித்யப்ப தேவரும் ஐயம்பெருமான் தேவரும் ஐயம்பெருமான் பெற்றெடுத்த ஐயா கோபால் தேவர் அவர்களுமாக வந்து களைப்பாரி இளைப்பாரி தாம்பலம் தாண்டெடுத்து கண்ணை என்று உறங்கும் போது எங்க ஐயா பாலப்ப தேவருக்கு நாங்கள் குளிர்காய்ச்சல் அடிக்கும் ஐயோ குளிர்காய்ச்சல் அடிக்கும் குளிர்காய்ச்சல் அடிக்கும் போது அவர் மனமதுர என்னோட என்னடா ரொம்ப போச்சு நம்ம நல்லா தானே வந்தோம் திடீர்னு குளிர் காய்ச்சல் அடிக்க அப்படின்னு மனமதுல எண்ணிக்கொண்டிருக்க வேலையில எங்க அப்பன் தலவாய் மாடசுவாமி என் தாய் பேச்சு பிரம்மசக்தியானவா எலத்தூர் மாநகர
நகரத்தில் வந்து அவசாமனடு சமமல சரிசாம வேலையில அவ ஆடவானாம் பாடுவா ஆடவானாம் பாடுவா அவ ஆடாரே போடுவா ஆடுவா சங்கலட்டி அடிக்காது சங்க எட்டி பிடிக்காது ஏமசம வரவரை எடுத்து அப்பம் ஓடுகிறார் ஓடுகின்றார் அங்கு இங்கு ஓடுகிறார் சாடுகிறார் ஊழச்சத்தம் ஓடுகிறார் ஆடாளி ஓடுகிறார் ஒரு தடவை குலவ சத்தம் குலவை சட்டம் கதவை திறந்து பார்த்தா கொலவு போட்ட பெண்ணே இல்ல ஆளையை காணும் ஒரு தடவை அவைய சத்தம் ஆமா அங்க போய் பார்த்தா அவையம் போட்ட ஆள் இல்ல ஆளை காங்க ஆணு போல அதில் இருக்கும் ஆணு வந்த தடம் இல்ல தடம் இல்ல புலி பாய்ச்சல் பாஞ்சிருப்பாரு புலி வந்த தடம் இல்ல தடம் இல்லை அப்ப பார்த்தாரு எங்க அப்பா பாலப்ப தேவர் சரி பாலப்ப தேவர் குத்தாலிங்க தேவர் அருணாசல தேவர் ஆதித்யப்ப தேவர் ஆமா ஐயம்பெருமாள் தேவர் சரி இவர்கள் அதாவது கோபால் தேவர் ஆமா இவர்கள்